எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கீகிதம்லா. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்மகிட்ட iQOO Z9S ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. இதோட அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் வந்து எப்பயும் போல டிபிக்கலான ஒரு iQOO பாக்ஸ் தான் நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. பின்னாடி பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 128 GB வந்து நமக்கு 19,999 rupees வந்து பண்ணியிருக்காங்க. அது இல்லாம நம்மளுக்கு வந்து 1,000 rupees கார்டு ஆஃபர் வந்து குடுக்குறாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு 19,000 rupees வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் Amazonல. அதோட லிங்க் கூட நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து குடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்து என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து iQOO Z9S ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து வருது. ஸோ எப்பயும் போல பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்து நமக்கு செம லைட்டாக, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா செம ஸ்லீக்காக இருக்குது. பின்னாடி பார்க்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் பின்னாடி வந்து நமக்கு பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு பிடிக்கும் போதே தெரியுது பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் சீப்பாக தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் சொன்னபடி பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக் பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து லைட்டாக அந்த விவோ ஃபோன் மாதிரி இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து அந்த ஆரோ லைட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பேக்கில் வந்து நமக்கு 50 மெகா பிக்சல் சோனி IMX883 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. ப்ளஸ் அந்த ஆரோ லைட்டும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து 6.77 inch 120Hz AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேற எதுவுமே வந்து நமக்கு இல்லை. நெக்ஸ்ட் வந்து நமக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. இதில் வந்து நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. USB Type C போட்டோ இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு 2 நாள சிம் மட்டும் தான் போட்டுக்க முடியும். இதில் வந்து உங்களால் மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியாது. ஸோ உங்களுக்கு 128 GB வேணா 128 GB வாங்கிக்கோங்க. 256 GB வேணா 256 GB வந்து கரெக்டாக வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க. மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு எதுவுமே இல்லை. ஒரே ஒரு மைக்ரோஃபோன் இது மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு IR பிளாஸ்டர் அந்த மாதிரி எதுவுமே வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து நம்மள சைட்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து எப்பயும் போல பவர் ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் ராக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் வந்து நமக்கு டாக்டைலாக தான் வந்து இருக்குது. லெஃப்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து நமக்கு எதுவுமே இல்லைங்க. லெஃப்ட் சைடு வந்து நமக்கு எதுவுமே நமக்கு வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து நமக்கு 5G. ஸோ 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 5G பேண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 5G வந்து சூப்பராக வேலை செய்யுது. நானே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ ஏர்டெல்லையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதே சமயத்தில் ஜியோலையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 5G வந்து சூப்பராக வந்து வேலை செய்யுது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ப்ராசஸர். ஸோ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Dimensity 7300 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 20,000 இது வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராசஸர் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே சமயத்தில் நீங்கள் வந்து பெஞ்ச்மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். ப்ளஸ் நமக்கு வந்து த்ராட்டிலிங் டெஸ்ட் வந்து ரன் பண்ணி பார்த்தோம். பெருசாக வந்து நமக்கு த்ராட்டல் வந்து ஆகலை. நெக்ஸ்ட் வந்து பாக்ஸில் வந்து நமக்கு சில மேனுவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நமக்கு ஒரு TPU கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து சார்ஜர் வந்து பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 44 வாட் சார்ஜர் வந்து நமக்கு பாக்ஸில் வந்து இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு வந்து ஒரு ப்ரொப்ரைட்டரியான USB Type C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோனை வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க. ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. ஃபோனுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். ஸோ ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கொடுத்துச்சு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் iQOO பவர் பை Android அப்படின்னு வந்துச்சு. ஸோ நான் வந்து ஃபோனை வந்து ஃபுல்லாக செட் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே கைஸ், வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முன்னாடி நீங்கள் வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த IDFC Millenia கிரெடிட் கார்டு வந்து பார்க்கலாம். இதோட ஃபுல் ரிவ்யூ கூட நம்ம சேனல் வந்து நம்ம போட்டுக்கோம். மேலே காத்துறேன், அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கார்டு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னபடி இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாட்டியும் ₹1 வந்து நீங்கள் கட்ட வந்து தேவையில்லை. அதே சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெல்கம் பெனிஃபிட்ஸ். ஸோ வெல்கம் பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கார்டு வாங்கினதுக்கப்புறம் ₹5,000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ₹5,000 வந்து ஓச்சர் வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இந்த கார்டில் சூப்பரான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு வந்து ₹100 வந்து மூவி டிக்கெட்ஸ் மேலே டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து நமக்கு வருஷத்துக்கு 4 ஃப்ரீ ரயில்வே லான்ச் விசிட் வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1% ஃபியூவல் சர்சார்ஜ் வரும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. மொத்தத்தில் சொல்லணும்னா உங்களுக்கு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வேணும்னா இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கீழே வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஃபோனை வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து நம்மளுக்கு ஹாட் ஆப்ஸ் அதுக்கப்புறம் ஹாட் கேம்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா iQOO வந்து இந்த பட்ஜெட்டில் ஹாட் ஆப்ஸ் ஹாட் கேம்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் வந்து நமக்கு அந்த ஹாட் ஆப்ஸ் ஹாட் கேம்ஸ் வந்து கொடுக்கல. அதே சமயத்தில் ப்ளோட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் வந்து iQOO நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, நெட்ஃப்ளிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Amazon இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் மட்டும் தான் நமக்கு வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்து வருது. மற்றபடி நம்ம யூஸ் பண்ணாத தேர்ட் பார்ட்டி கேம்ஸ்லாம் நமக்கு வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வரல. அதுவும் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் கூட நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நல்ல விஷயம் நமக்கு வந்து ப்ளோட்வேர் அதுக்கப்புறம் ஹாட் ஆப்ஸ் அதுக்கப்புறம் ஹாட் கேம்ஸ் வந்து நமக்கு இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து விவோ ஆப் ஸ்டோர் அதுக்கப்புறம் ப்ரௌசர் மட்டும் நமக்கு வந்து இன்னமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மட்டும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பெருசாக உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ iQOOக்கு இந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து நம்ம சொல்லலாம். டைலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விவோட டைலர் தான் நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மெசேஜிங் அப்ளிகேஷன் வந்து நமக்கு கூகுள் மெசேஜ் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஆப்வியஸ்லி விவோ டைலரில் வந்து
நீங்கள் கால் ரெக்கார்டிங் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு செட்டிங்ஸ் வந்து போகலாம். ஸோ செட்டிங்ஸ்க்கு போயிட்டு அபவுட் ஃபோனை நம்ம வந்து பார்க்கலாம். அபவுட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Funtouch OS 14 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. Funtouch OS 14 ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம சேனலில் நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், மேலே காட்டுறேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். அண்ட் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து லேட்டஸ்ட்டான சாஃப்ட்வேர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. iQOO பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்டேட்ஸும் ஓரளவுக்கு வந்து நல்லாவே கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டி அப்டேட் கூட பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செக்யூரிட்டி அப்டேட் வந்து இருக்குது. ஸோ இப்போ தான் செப்டம்பர் வந்திருக்கு. ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு வந்து லேட்டஸ்ட்டான செக்யூரிட்டி பேட்ச் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேரில் நமக்கு வந்து எல்லாமே பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நான் சொன்னபடி 5500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு 44 வாட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் பேட்டரி டெஸ்ட் வந்து போடலாம்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரியில் எல்லாமே நார்மலான Funtouch OS செட்டிங்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 12 GB ரேம் வந்து இந்த 256 GB வேரியண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து 8 GB ரேம் வேரியண்ட்டும் நமக்கு வந்து லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து வெர்ச்சுவல் ரேமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 256 GB ஸ்டோரேஜ் தான் உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 28 GB வந்து யூஸ் தான் இருக்குது. ஸோ மீதி எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 228 GB கிட்ட உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக அந்த டார்க் தீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே தான், டார்க் தீம் வந்து பார்க்குறதுக்கு கண்டிப்பாக அழகாக தான் இருக்க போகுது. மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்துருக்கு. இதில் வந்து நமக்கு ஸ்மார்ட் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து ஸ்டாண்டர்டாக 60 Hz வந்து கொடுத்துருக்காங்க, 120 Hz நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து நமக்கு டைனமிக்லேயே நமக்கு வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாக் ஸ்க்ரீன் அண்ட் வால்பேப்பர், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, இந்த மாதிரி Funtouch OS 14 என்னெல்லாம் செட்டிங்ஸ் இருக்கோ எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்னபடி நம்ம வந்து Funtouch OS 14 வீடியோ வந்து சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கணும்னா அதில் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து DRM-Info. ஸோ DRM-Info வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் HDR10 அப்புறம் HDR10+ வந்து சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கேமெட் வந்து நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ஏன் அந்த கலர் கேமெட் வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. ஸோ கலர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ட்ரூ டு லைஃபாக இருக்குமா அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 60, 90, 120 Hz வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. L1 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ Amazon Prime, Netflix எல்லாமே OTT பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபுல் HD வந்து பார்க்கலாம். அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிரச்சனை வந்து இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேனுவல் கேமரா கம்பல்சரி. ஸோ இதில் வந்து கூகுள் கேமரா சப்போர்ட் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து க்ரீன் வந்து வந்திருக்கு. ஸோ கேமரா 2 API வந்து நமக்கு எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக கூகுள் கேமரா சப்போர்ட்டும் வந்து இருக்குது. ஸோ கூகுள் கேமரா வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பொறுத்த வரைக்கும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து எப்பயும் போல் செம்ம அக்யூரேட்டாக செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து இருக்குது. அங்கே வந்து நமக்கு பிரச்சனையே வந்து இல்லை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமரா. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பின்னாடி வந்து 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து நமக்கு 2 MP டெப்த் சென்சார் இருக்குது. அது வந்து கேமராவே கணக்கு எடுக்காத ஒரே ஒரு கேமரா தான் 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் வந்து இதில் வந்து நமக்கு கொடுக்கவே இல்லை. செல்ஃபி கேமரா வந்து நமக்கு 16 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து தேவையான போர்ட்ரேட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க, நைட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் பேக்கில் வந்து உங்களால் 4K 30 FPS வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் இது வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும். நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும். ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080p 30 FPS வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து சில கேமரா சாம்பிள்ஸ்லாம் எடுத்துருக்கோம். அந்த கேமரா சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு எந்த விதமான அந்த பிக்சர் மோட் வந்து கொடுக்கல. ஒரே மோட் தான், அந்த மோடில் தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தோம். அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. கலர்ஸ் வந்து கொஞ்சம் வைப்ரண்ட்டாக தான் இருக்குது. அது வந்து நம்ம iQOO ஃபோன்ஸில் நம்ம வந்து பார்த்தது தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா HDR பர்ஃபார்மன்ஸும் நமக்கு வந்து நல்லா பண்ணுறது, ஷார்ப்னஸும் நமக்கு வந்து நல்லா இருக்குது, டீடைலிங்கும் நமக்கு வந்து நல்லா இருக்குது. அண்ட் லைட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட்ஸை கூட ஒழுங்காக தான் நமக்கு வந்து ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்மஜிங்லாம் பெருசாக வந்து நமக்கு வந்து இல்லை. அண்ட் எனக்கு வந்து இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். பெருசாக வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்து இல்லை. ஆனால் சில இடத்துல மட்டும் கொஞ்சம் ஓவர் சேச்சுரேஷன் வந்து பண்ணுது. அதை மட்டும் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் மீதி iQOO ஃபோன்ஸில் இருக்க மாதிரி அந்த மோடு வந்து நமக்கு கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஆனால் இதில் வந்து நமக்கு எந்த மோடும் நீங்களால் மாற்ற முடியாது. ஒரே ஒரு மோடில் மட்டும் தான் உங்களால் வந்து எடுக்க முடியும். ஸோ அந்த நேச்சுரல் மோட், விவிட் மோட் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு செல்ஃபி கேமரா. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கலான ஒரு செல்ஃபி கேமரா அப்படின்னு சொல்லலாம். iQOO ஃபோன்ஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அதே மாதிரி செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து நம்மளுக்கு எட்ஜ் டைரக்ஷன் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்குது. HDR-ம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பண்ணுது. ஆனால் சில ஃபோட்டோஸில் மட்டும் HDR வந்து கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. அதை மட்டும் நமக்கு வந்து சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் கேமரா வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.